ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா மாறன்கிட்ட கோவச்சிட்டு அவங்க வீட்டை விட்டு வரவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, வீரா வா நானே உன்னை கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரில் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா வள்ளி மாறன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, மாறா ஏண்டா வீரா கோவத்தோட்டு போகிறா, நீ அவளை சமாதானப்படுத்தக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, அத்தை நானும் தான் எவ்வளோ தான் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு, சொல்ல போனாக்கி அவள் தேவையே இல்லாமல் என்கிட்ட கோவச்சிக்கிட்டு போகிறா, இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவள் போனால் போகட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ வள்ளி நினைக்கிறாங்க, இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், சொல்ல போனாக்கி கண்மணி இந்த குடும்பத்தை உடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம வீராவை கூட்டிட்டு வந்தோம். ஆனால் இப்போ பாதிலேயே போயிட்டாலே இப்போ என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே, இந்த குடும்பத்தோட நிலைமை அடுத்தது என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி வள்ளி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா ராமச்சந்திரனும் ராகவும் அவங்க காரில் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க, வீரா உனக்கும் மாறனுக்கும் ஏதோ சண்டைன்னு மட்டும் எனக்கு தெரியுதுமா, ஆனால் என்னெல்லாம் சண்டைன்னு சொல்லிலாம் நான் கேட்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நானும் உனக்கு கொஞ்ச நாளாக கவனிச்சுக்கிட்டு தான் வரேன், உன்னுடைய முகமே சரியில்லை, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல அந்த மாறன் சரியானவன் கிடையாது அப்படின்னு, ஆனால் அதே மீறி நீ அவனை கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி வந்த, அதனால நீ அவன் என்ன தப்பு பண்ணினாலும் சரிதான், நீ அவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லினா அவனை கட்டாயப்படுத்தவும் மாட்டேன், நான் கம்பல் பண்ணவும் மாட்டேன், சொல்ல போனாக்கி நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் பக்கம் தான் நிற்பேனே தவிர அவன் பக்கம் நான் நிற்கவே மாட்டோமா அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது வீராவோட வீடு வந்துடுது. அப்போ ராகவ் சொல்கிறாங்க, அப்போ வீடு வந்துருச்சு அப்படிங்கவும் அப்போ வீரா இறங்குறாங்க. நீங்களும் வாங்க மாமா அப்படிங்கும்போது, இல்லை வீரா நான் வரல, நீ மட்டும் போ, சொல்ல போனாக்கி ராத்திரி போல் உன்னை தனியாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கிற, என்ன பிரச்சனையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரிக்கு சூழ்நிலை இப்போ நாங்கள் வந்தோம்னா சரிப்பட்டு வராது, அதனால உன்னை பத்திரமா உங்கள் வீட்டில் கொண்டு விடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேனே தவிர நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வரல, நீ உங்கள் வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லவும் வீராவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. ராமச்சந்திரன் ராகவும் கிளம்பி வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா அவங்க வீட்டுக்குள்ளே வரவும் அவங்க அம்மாவும் பிருந்தாவும் வராங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன வீரா எந்த நேரத்தில் ராத்திரி போல் வந்திருக்கிற, மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்லாம் வரல, நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ளைகிட்ட ஏதாவது சண்டை போட்டுட்டு வந்துட்டே அப்படிங்கும்போது, ஆமாம்மா சண்டை போட்டுட்டு தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி உனக்கு பிரச்சனை, எதுக்காக சண்டை போட்ட, மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, சொல்ல போனாக்கி அவர் எல்லாமே விட்டு கொடுத்து தான் இருப்பார், அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட என்ன சண்டை போட்டுட்டு வந்த, எப்படி ஆனாலும் சரிதான், நீ இப்படி தனியாக வந்தனால இந்த குடும்ப கௌரவம் தான் போகும், வா நானே உன்னை கொண்டு விட்டு வந்துடுது அப்படிங்கும்போது, அம்மா ஏம்மா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, என்னை நிம்மதியாகவே இருக்கூட மாட்டியா அப்படின்னு சொல்லவும் அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா நீ மாமாவை பற்றி நினைக்கிறது எல்லாமே தப்புக்கா, மாமா ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லவும், என்னடி நீ எப்போ பார்த்தாலும் அவனுக்கே பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீரா திட்டுறாங்க. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, வீரா நான் ஒன்றும் அங்கே உன்னை போக சொல்லலை, நீயா தான் ஒரு முடிவெடுத்து நீயே ஒரு நாள் அங்கே இந்த வீட்டுக்கு போன, திடீர்னு பார்த்தோம்னா இப்போ நீயா வந்திருக்கிற, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, நீ எதுக்கு போன எதுக்கு வந்தேன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது, ஆனால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும், அம்மா இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் என் விஷயத்தில் என் தலையிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும் போது, அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அதையும் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கும்போது உடனே வீரா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னை படிக்க வைக்கிறதுக்காக மாறனே முடிவு பண்ணி அவன் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது உடனே வீராவோட அம்மா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீ அவன் இவனு பேசுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்து, அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை உனக்கு நல்லது தானே செய்திருக்காரு, உன்னை படிக்க வைக்க தானே அவர் எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்காரு, அப்படி இருக்கும்போது இதை தப்புன்னு சொல்லிட்டு நீ எப்படி இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ பிருந்தாவும் சொல்கிறாங்க, ஆமாக்கா மாமா எவ்வளோ ஆசைப்பட்டு அண்ணனுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தானே அவர் படிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறாரு, இதை நினச்சி நீ சந்தோஷம் தானே படணும், ஆனால் நீ சண்டை போட்டுட்டு வந்திருக்கே அப்படிங்கும்போது உடனே பிருந்தாவை போட்டு வீரா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரிக்கு வீரா அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க, ஆமாம் அவன் இப்படி தான் எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக அவன் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறான், நீங்கள் என்னென்னா புரிஞ்சிக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்களே, ஒன்று என்ன இந்த வீட்டில் இருக்க விடுங்க, இல்லைன்னா நான் என்னனாலும் செய்துக்கிடும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு அப்படிலாம் நீ இருக்க முடியாது, சொல்ல போனாக்கி இந்த ராத்திரி மட்டும் தான் இந்த வீட்டில் நான் அவனை தங்க விடுவேன், காலையில் நீ எந்திரிச்சு குடிச்சமான்னு சொல்லிக்கிட்டு நீ பாட்டு கிளம்பிடணும், நான் உன்னை கொண்டு அங்கே விட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா எதுவுமே பேசாமல் அவங்க கோபத்தோட ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ பிருந்தா அங்கே வராங்க. வந்ததுமே வீராக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ மாமா பற்றி நினைக்கிறது எல்லாமே தப்புக்கா அப்படின்னு சொல்லும் போது, என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, அவன் என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அண்ணனுடைய நிலைமைக்கு அவன் காரணம், அதனால அவன் கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைக்கா நீ அவரை பற்றி எப்பவுமே நீ தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருக்கிற, சொல்ல போனக்கு நான் கூட அப்படி தான் நினச்சிருந்தேன், ஆனால் அவரை பற்றி நான் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நான் என்னை மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கும்போது, அவனை பற்றி உண்மை உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கவும் உடனே பிருந்தா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அந்த உண்மையை சொல்ல முடியாமல் தான் நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்போ வந்து அவங்க பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு நீ பாட்டுக்கு ஒத்தியில் வந்துட்டு மாமாட்ட சண்டை போட்டே இல்லை, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க. பிருந்தா வந்து ஒரு சிக்கலில் மாட்டியிருந்தாங்க. அதாவது ஒரு பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்க போகிறாங்க. அங்கே சில பசங்களோட அவங்களுக்கு வந்து தகராறு வருது. அப்போ வந்து கரெக்டாக மாறன் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. இதுதாங்க நடந்துச்சுது. அன்னைக்கு மட்டும் மாறன் மாமா வரலன்னா எனக்கு என்னன்னாலும் நடந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து மாமா தான் என்னை அழைச்சிட்டு வந்தார். உங்ககிட்ட இல்லை அம்மா கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் சொல்லலை அப்படிங்கவோ இதை கிட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அவங்க பிருந்தா சொல்கிறாங்க, மாமா அதே மாதிரி தாங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்லவர், நான் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், நீ தாங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா போகவும் வீரா பார்த்தோம்னா இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நேராக வந்து மாறன் அம்மாவோட சமாதிக்கு வராங்க. வந்ததுமே அவங்க வந்து அவங்க கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், அதே மாதிரிக்கு மாறனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை வந்து அவன் பயன்படுத்திட்டு மாறன் வந்து என் கழுத்தில் தாலி கட்டுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாறன் வந்து எல்லாத்துக்குமே நல்லது தான் செய்வான், அவனுக்கு வந்து துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தோணவே செய்யாது. ஆனால் வந்து எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவன் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல. எங்கள் அண்ணனோட நிலைமைக்கு அவன் தான் காரணம்னு சொல்லும் போது அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு என்னுடைய மனசு உறுத்துதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட ரொம்பவே சோகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து வீரா வந்து என்ன மாதிரி முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.